ஹாய் மக்களே, குட் மார்னிங். இவ்வளவு நாளைக்கு அப்புறம் சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்கு வந்து அறிவு வந்திருக்கு. காலையிலேயே சுபிக்ஷாவுடைய பிளான் படி சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே காலையிலேயே எந்திரிச்சு வீட்டுக்கு வெளியே வந்து கால் வச்சுட்டு போயிருக்காங்க. அப்படிங்கிறதுனால இன்னைக்கு காலையில் ஒரு 7 மணி 7:30 மணி அளவிலேயே வந்து பாட்டு ப்ளே பண்ணி வீட்டுக்குள்ளே இருக்க அனைவரும் எழுப்பப்பட்டு இருக்கிறார்கள். ஸோ சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்கு ஒரு பவர் இருக்குது. அந்த பவரை வந்து அவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறது தான் வந்து இந்த கேமாகவே இருக்குது. ஆனால் இது வரைக்கும் இந்த 2 வாரங்களாக வந்து இந்த 2 வீடும் மற்றவங்களை வேலை வாங்குறதுலையும் வேலை நீ சொன்ன நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறதுலையும் மட்டுமே இந்த என்டையர் பவர்களை வந்து செலவழிக்கிறதா நமக்கு தோணுது. அதை நம்ம நேற்றும் பேசியிருந்தோம். இன்னைக்கு முதல் முறையாக சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாத்தையுமே சுபிக்ஷா ஒருத்தவங்களாம் எழுப்பி எல்லாத்தையும் வந்து வீட்டுக்கு வெளியே கால் வச்சுட்டு போங்கன்னு சொல்லி கால் வச்சுட்டு திருப்பி போய் படுத்துக்கிட்டாங்க வரிசையாக. ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேயே இது எல்லாருமே வெளியே வந்துட்டு போனால் ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் பாடல் ப்ளே பண்ணி வந்து எல்லாத்தையும் எழுப்பி விட்ருக்காரு. ஸோ இப்போது பிபி வீட்டுக்குள்ள இருக்க ஆட்கள் எல்லாமே இன்றைக்கி ரொம்ப நேரத்தோடு எந்திரிச்சிருக்காங்க. அலாரம் சவுண்டுக்கு முன்னாடியே வந்து அவங்களுக்கு இது பண்ணப்பட்டிருக்கு. ஒரு 8 மணி போல் வந்து அலாரம் அடிக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 8 மணி அந்த டைமில் தான் அலாரம் அடிக்கும். பட் ஒரு மணி நேரம் ஒரு 3/4 மணி நேரம் முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் டைமிங் வித்தியாசங்கள் இருக்கலாம். பட் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. பட் இருந்தாலும் சூப்பர் டீலக்ஸ் வீட்டை பொறுத்தளவுக்கு அவங்க வந்து ரொம்ப எதையோ சாதித்ததாக உணர்கிறார்கள். இன்றைய நாள் வந்து அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்று வித்தியாசமாக யோசிச்சிருக்காங்களே அப்படின்றதுல வந்து அவங்களுக்கு பாராட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது எப்படி கண்டென்ட்டாக மாறப்போகுது அப்படின்றத பார்ப்போம். இன்றைக்கி உட்காந்து வந்து பெட்லேயே உட்காந்து அங்கேயே பேசிக்கிட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு கண்டென்ட் கொடுக்க போகிறாங்களா, இல்லை வேறு ஏதாவது ஆக்டிவாக பண்ண போகிறாங்களான்னு தெரில. ஸோ கெமியை வந்து காலையில் சுபிக்ஷா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்ட்ரெச்சிங் விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. கெமி யார் வேணாலும் வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டாஸ்க் மழையால் நிறுத்தப்பட்டு இருக்கிறது. ஏன்னா இன்றைக்கி பாடல் போடும் போதே வந்து பார்த்திங்கன்னா வெளியே போய் யாரும் ஆடலை. சரியான மழை. இந்த டாஸ்க் கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிறது தெரில, பொறுத்திருந்தால் பார்க்கணும். மழை இருந்தால் வந்து எப்படி அவங்க ஓடி இது பண்ணி எங்கே ஃபில் பண்ணுவாங்க அப்படின்றது தெரில. மேபி அதை வந்து கொஞ்சம் உள்ளே எதுவும் மாற்றி வைப்பாங்களான்றதும் தெரில, பொறுத்திருந்தால் பார்க்கணும். கருத்துக்களை பற்றி விடுங்க. இப்போதைக்கு வந்து 2 காயின் ரம்யாட்டையும் நம்ம ஆதிரை அவங்ககிட்டயும் 2 காயின் இருக்குது. சபரிட்ட 1 காயின் இருக்குதுன்னு நினைக்கிறேன். தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. நிறைய விஷயங்களை வந்து நம்ம பாரு அண்ட் திவாகர் இவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அண்ணே இவன் வந்து இப்படி பேசிட்டு போகிறாளே, இதுக்காகவே இவ்வளோ ரிஜெக்ட் பண்ணுனே அப்படின்ற அளவுக்கு வந்து காமெடியான சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய இந்த சீசன்லேயே வந்து ஐ ஓப்பனிங்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து பாரு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கருத்துக்களை பதிவிடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.